Hello aspirants, welcome to Sparks Academy. Hope everyone is doing good. So in the session lab, we are going to deal about the most important topic of hydraulics, Bernoulli's theorem and its applications. So today, before moving on to today's session, let's talk about this. We are launching courses for municipal administration and water supply board departments. So courses are available for all the departments like civil, mechanical, ECE, EEE. So new batch starts from 19th of Feb. So next Monday இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் போத் ஆஃப்லைன் as well as ஆன்லைன் கோர்சஸ் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் you will be provided with recorded videos along with live discussion sessions also there and test series இந்த பேக்கேஜ்லயே உங்களுக்கு கவர் ஆயிரும் along with the technical books and non-technical books will be provided. So to get the details about these batches you can call this number 8190879379. ஓகே அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் feel free to call our academy. Okay, we are here to help you out. Okay ma, so let's move on to the today's session. Bernoulli's theorem. So இதோட அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறையவே கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. வாட் எவர் தி போர்ட் மேபி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும். ஸோ ரெகுலராக இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் வருது. வாட் இஸ் பெர்னல்ஸ் தியரம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ. ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் we are studying about the behavior of a fluid when it is in motion. Okay, இந்த மோஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஃபோர்ஸ் அதை பத்தியும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதான் வந்து ஃப்ளோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து அப்படி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஹேவிங் கிராவிட்டி ஃபோர்ஸஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸஸ், விஸ்காஸ் ஃபோர்ஸஸ், டர்புலன்ஸ், கம்ப்ரெசிபிள் ஃபோர்ஸஸ், இது மாதிரி எக்கச்சக்க ஃபோர்ஸஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதுல ஒவ்வொரு ரிசர்ச்சர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா they started to ignore few forces. ஃபர்ஸ்ட் வந்து when you talk about the Reynolds equation of motion, ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபைனலாக அவங்க வந்து ஃபோர்ஸஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணி நிறைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹி செட் கம்ப்ரெசிபிலிட்டி, அதாவது கம்ப்ரெசிபிள் ஃபோர்ஸஸ் வெரி மச் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொன்னார். அடுத்த நேவியர் ஸ்டாக் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. தேர் டர்புலன்ஸ் ஃபோர்ஸஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். டர்புலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ்ல நெக்லிஜிபிள், தென் யூலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ்ல என்ன ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிள், இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். when you know the viscous force, the final equation that we get is Euler's equation of motion. So viscous force எப்படி மேம் இக்னோர் பண்ண முடியும்? இட்ஸ் a very prominent force அப்படின்னா we consider that particular flow is ideal flow. Ideal flow பொறுத்த வரைக்கும் என்னது, அது வந்து நம்ம viscous free அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து ஐ எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் திங். ஸோ ஃபைனலாக வாட் வி கெட் இஸ் Euler's equation of motion. அதில் வந்து ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃப்ளோ அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை வந்து திரும்பவும் சில லைக் மாடுலேஷன்ஸ்லாம் பண்ணி பெர்னல்ஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா along with non-viscous flow அது வந்து ஒரு incompressible liquid அப்படின்னு அசியூம் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அதுதான் பெர்னல்லிஸ் தியரம். ஸோ இந்த தியரம் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா when a fluid particle is moving from one section to the another. ஓகே, ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கும் போது there won't be any change in the energy அப்படிங்கிறத சொன்னாரு. அப்ப என்னென்ன எனர்ஜி மேம் இங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னா, as I already told, the pressure energy is responsible. Okay, pressure energy is responsible, kinetic energy is responsible and potential energy is responsible. இந்த மூணு எனர்ஜியுமே ஓகே, அந்த மூணு எனர்ஜியும் தான் ஒரு ஃப்ளூயிட் ஒரு பார்ட்டிகிள் இருந்து இன்னொரு ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகிள் இன்னொரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகே, so as I already told, Wz, Wv square by 2z plus Wp by W. These are the energies that is responsible. So இதை in terms of நான் ஹெட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கும் போது எனர்ஜியை ஹெட் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், I just need to divide that with specific weight. ஸோ இங்க இருக்கிற காம்பனன்ட் டர்ம்ஸ் W எல்லாம் எடுத்து நான் வந்து அதை எனர்ஜி with respect to W டிவைட் பண்றேன் அப்படிங்கும் போது the total head that I get is potential head Z or datum head, velocity head v square by 2g and pressure head p by w. இது question asking part. velocity head எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, pressure head எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, datum head எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல क्वेश्चंस கேட்கணும் அப்படிங்கும்போது this kind of questions can be asked. ஓகே, இது மூணு ஹெட்ஸும் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலா பெர்னல்லிஸ் தியரம் படி this energy is going to remains constant. அப்படி என்னென்ன அசம்ப்ஷன்ஸ் மேக் பண்ணாங்க ஒன்ஸ் இந்த பெர்னல்லிஸ் equations வந்து டெரைவ் பண்றதுக்கு என்னென்ன அசம்ப்ஷன்ஸ் மேக் பண்ணாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். ஃபர்ஸ்ட் he assumed the flow is incompressible and homogeneous, flow is steady. So flow is steady na with respect to time there won't be any change in a property, and flow is continuous, flow is ideal,
ஓகே ஸோ வி அசியூம் ஆல்ரெடி நோ யூலஸ் என்ன சொன்னாரு நான் விஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடத்துல ஃப்ளோ இஸ் ஐடியல் அண்ட் ஃப்ளோ இஸ் ஒன் டைமென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் டைரக்ஷன் ஒன்லி த ஃப்ளோ parameters is going to change along the x or along the y like that. Okay, and flow is along the streamline. ஸோ ஸ்ட்ரீம்லைன் என்ன பார்த்தோம், நிறைய மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்க டேன்ஜென்ட் வரையறீங்க, அந்த டேன்ஜென்ட் உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ கொடுக்குது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இமேஜினரி லைன் மூலமா நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது the final line you get is a streamline. ஓகே, அடுத்து நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பிகாஸ் ஒன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி நம்ம சப்ளை பண்றோம் அப்படிங்கும் போது தேர் வில் பி அ வேரியேஷன் இன் டோட்டல் எனர்ஜி, ரைட்? ஸோ அப்போ நமக்கு கான்ஸ்டன்டா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் ஆகும்போது கான்ஸ்டன்டா இருக்க போறது இல்லை. ஸோ நோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் to or from the flow. So these are the basic assumptions that we are going to deal in. Bernoulli's equation ரொம்ப important question asking part. So எப்படி மேம் questions இதுல மோஸ்டா கேட்பாங்க அப்படின்னா என்னென்ன எனர்ஜி ரெஸ்பான்சிபிள்னு கேட்பாங்க, இந்த எனர்ஜிக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி லொகேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃப்ளூயிட் பார்ட்டிகல். கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி வெலாசிட்டி. And pressure energy gain பண்ணுது அப்படின்னா it's based on the pressure that is present on that particular point. Velocity or else moment அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்கமா, ரெண்டுமே கரெக்ட் தான். momentum is what m into v where v is also plays a major role. And location or position என்ன டேர்ம்ஸ் வேணாலும் இங்க வந்து அந்த எனர்ஜி பொசிஷனுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறத क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, சோ அசம்ப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் the velocity of a flow is remains constant அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கோம். பட் in practical thing it's not going to remain constant and frictional forces neglected. Yes, obviously இப்போ ஒரு பார்ட்டிகல் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஃப்ரிக்ஷனல் லாஸ், எனர்ஜி லாஸ் இருக்கும். ஆனா நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே நெக்லெக்ட் பண்ணோம் அப்படிங்கறதுனால தான் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் நெக்லெக்டட் அண்ட் நோ எனர்ஜி லாஸஸ் அசியூம்ட். இது எல்லாமே லிமிடேஷன்ஸ் ஆஃப் Bernoulli's theorem. You need to understand because theory based question கேக்குறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்கலாம். So let's talk about the applications of Bernoulli's theorem. So Bernoulli's theorem யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா it's venturi meter, okay, it's venturi meter and orifice meter. These are the two major devices that we are using. So இது எதுக்காக மேம் venturi meter எதுக்காக, orifice meter எதுக்காக அப்படின்னா venturi meter is mainly for measurement of a discharge. ஓகே, ஒரு பர்டிகுலர் பைப்ல எவ்வளவு டிஸ்சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்க மெஷர் பண்றதுக்கு வென்ச்சுரி மீட்டர். ஆரிஃபைஸ் மீட்டரும் அதே மாதிரி தான், இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ இது ரெண்டும் இருக்கு மேம். ரெண்டையும் வச்சு என்ன பண்ண போறோம், சேம் பர்பஸ் தானே அப்படின்னா வென்ச்சுரி மீட்டர் அக்யூரசி இஸ் வெரி மச் ஹையர் பட் அட் த சேம் டைம் இட்ஸ் காஸ்ட்லியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்று பத்தியும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ வென்ச்சுரி மீட்டர் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பிக்சர்ல, அதோட கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் அ பைப்லைன். Okay, this is a pipeline in which the fluid is flowing and this is a conversion zone and this is a throat zone. Okay, this is a throat section and this is the divergence zone. இதோட செட்டப் ஏன் மேம் இப்படி இருக்கு அப்படின்னா கன்வர்ஜன் zone அப்படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி the initial point is equal to the cross section of a pipe. Okay, the initial point is equal to the cross section of a pipe. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட கிராஸ் செக்ஷனை மாத்துறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்றது தான் இந்த throat section, இந்த convergence zone. Finally, we are going to reach the throat section. அதுக்கடுத்து we have a divergence zone. Divergence zone length வந்து ஏன் convergence zone length விட அதிகமா இருக்கு? This is also a conceptual question. Okay, device ஏன் வந்து அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க? Because once throat section பாருங்க, அதோட cross section ரொம்ப மினிமலா இருக்கா? Okay, when area decreases based on the continuity equation, the velocity increases. When the velocity increases based on the Bernoulli's equation, the pressure decreases. Because what we dealt, the kinetic head, the potential head, the pressure head is going to remain constant when the fluid is moving. So once வந்து எனக்கு இந்த head எல்லாமே கான்ஸ்டன்டா ரிமைன் ஆகணும் அப்படின்னா velocity ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போகுது, அப்ப velocity head அதிகமாகும், அப்ப pressure head கம்மியாகணும் இல்லையா? அப்பதானே வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். So pressure head கம்மியாகி போகும். At one stage, maybe the pressure may decreases and reach to the vapor pressure stage. Vapor pressure reach ஆச்சுனா என்ன பிரச்சனை? Water starts to boil. Okay, we can boil the water not only increasing the temperature, we can also boil the water by decreasing the pressure. So once water boil ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வேப்பர் ஸ்டீம் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டீம் பபிள்ஸ் போயிட்டு அந்த டிவைஸோட வால்ல வந்து பம்பார்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அது பம்பார்ட் ஆகிட்டு பர்ஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது the device walls get eroded. That process is called as a cavitation. That phenomenon is called as a cavitation.
ஸோ கேவிடேஷனை அவாய்ட் பண்ணும், என்னோட டிவைஸை நான் சேஃப் கார்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? I have to increase the area so that the pressure decreases. ஓகே, ஸோ ஏரியாவை நான் இந்த இடத்துல ஏரியா டிக்ரீஸ் ஆகுது தான் எனக்கு பிரச்சனை. ஸோ இதனால ப்ரெஷர் ஃபால் ஆச்சு, இல்லை இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தது. ஸோ ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கு ஐ ஹாவ் டு ப்ரொவைட் தி டைவர்ஜன்ஸ் ஜோன். தட் இஸ் ஆல்சோ கிராஜுவலாக ஐ ஹாவ் டு ப்ரொவைட், நாட் இன்ஸ்டன்ட்லி, கிராஜுவலாக ஐ ஹாவ் டு ப்ரொவைட். ஸோ திஸ் இஸ் த ரீசன். Got the point? ஓகே மேம், ஃபைன். இந்த செக்ஷன்லாம் ஓகே, கன்வர்ஜன்ஸ் ஜோன், த்ரோடு, டைவர்ஜன்ஸ் ஜோன்லாம் ஓகே. எதுக்காக இந்த டிவைஸ் கிராஸ் செக்ஷனை இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, we are going to measure the piezometric head with the help of this cross sections. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் மெஷரிங் டிவைசஸ் எல்லாம் வந்து இந்த மேனோமீட்டரோட யூஸ் என்ன, தென் பீசோமீட்டரோட யூஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, இங்கே இந்த செட்டப் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் இன்சர்ட் அ மேனோமீட்டர். மேனோமீட்டரோட ஒரு லிம்பு டயாமீட்டர் ஆஃப் பைப்க்கு ஈக்குவலான செக்ஷன்ல, அதாவது கன்வர்ஜன்ஸ் ஜோன் ஸ்டார்ட் ஆகிற செக்ஷன்ல ஒரு லிம்ப் இருக்கும், இன்னொரு லிம்ப் வந்து கரெக்டாக அந்த த்ரோட் செக்ஷன்ல வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து கரெக்டாக அந்த த்ரோட் செக்ஷன்ல போகும்போது ப்ரெஷர் வேரியேஷன் இருக்குமா? ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் வேரியேஷன் நம்ம வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மேனோமீட்டர் தட் ஐ இன்சர்டட் இன் திஸ் செக்ஷன் ஐ எம் கோயிங் டு மெஷர். ஓகே, இது டேரெக்டாக எனக்கு ப்ரெஷர் கொடுத்துருமா அப்படின்னா இல்லை. நம்ம ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைசஸ்ல ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு ரீடிங்ஸ், அந்த வேரியேஷன் இன் தி லைக் லைட்டர் லிக்விட்ஸ் ஆர் ஹெவியர் லிக்விட்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதில் இருக்கிற அந்த வேரியேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால நோட் பண்ண முடியும். அந்த வேரியேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா பீசோமெட்ரிக் ஹெட், ஹெச்சோட வேல்யூ ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஹெச்சோட வேல்யூ ஒரு பக்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து ஓகே மேம், ஃபைனல் நம்மளோட லைக் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் கேல்குலேட் பண்ணோம். எப்படி மேம் டிஸ்சார்ஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஓகே, Q is equal to A1 A2 root of A1 square minus A2 square into root of 2GH, where H represents the piezometric head that we got with the help of that manometer. Okay, so A1 A2 எனக்கு தெரியணுமே மேம் அப்படின்னா A1 is nothing but நம்ம பைப் லைனோட கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் லிம்ப் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செக்ஷன் A1. A2ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் the area of a throat section. Okay, so since I am going to design the device, so here I know what is the value of A1, A2 and H value figure out panito. With the help of all this data I can figure out what is the discharge that is flowing through the pipe. Okay, so இது என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு theoretical discharge தான் கொடுக்க போகுது. If I want actual discharge, okay, actually practically அந்த இடத்துல எவ்வளவு flow மேம் இருக்கு அப்படின்னா just I need to multiply this theoretical discharge with the coefficient of discharge value. Since as I already told, venturimeter வந்து ஒரு accuracy அதிகமா இருக்கிற ஒரு instrument. So அப்படிங்கும் போது இந்த coefficient of discharge value it's more nearer to the 1. Its value is ranging from 0.97 to 0.99. We can take 0.98. Okay, so actual discharge வேணும் அப்படிங்கும் போது just coefficient of discharge into theoretical discharge போடும் அப்படிங்கும் போது நமக்கு actual discharge கிடைச்சிடும். ஓகே, அடுத்து வென்ச்சுரி கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் பத்தி கொஸ்டின் கேட்பான். ஓகே, வென்ச்சுரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் பார்த்தோம் இல்லையா, சேம் இந்த ஃபார்முலா அதே தான். பட் ஹியர் த ரூட் ஹெச், இந்த ரூட் ஹெச் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வென்ச்சுரி கான்ஸ்டன்ட். ஸோ C is equal to A1 A2 divided by root of A1 square minus A2 square into root 2H, sorry root 2G, where here H is neglected. அப்போ can I write QT is equal to C into root H? இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். Okay, can I write QA is equal to CD into C into root of H? இதையும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். Okay, these are the relevance. And finally, very important thing. So H value எனக்கு டைரக்டா கிடைக்க போறது இல்ல, அங்க ரீடிங்ஸ் மேனோமெட்ரிக் ரீடிங்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிருந்தேன். அந்த மேனோமெட்ரிக் ரீடிங்கை வச்சு எப்படி மேம் நம்ம H வேல்யூ ஃபிகர் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா help of this formula H is equal to X into the specific gravity of a heavier liquid by specific gravity of a fluid that you need to determine the flow minus of 1. ஓகே, ஒருவேளை நீங்க அந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூடா ஹெவியர் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது மெர்க்குரி அது மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது யூ கோ ஃபார் திஸ் ஃபார்முலா. ஓகே, இல்ல நான் வந்து லைட்டர் லிக்விட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது யூ கேன் கோ ஃபார் திஸ் ஃபார்முலா. ஆயில் லைக் ரொம்ப லைட்டர் லிக்விட், அதாவது எந்த ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃப்ளூடை விட லைட்டர். நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை விட லைட்டர்னா ஆயில் சொல்லலாம், அதை விட ஹெவியர்னா மெர்க்குரி சொல்லலாம். Okay, so X into 1 minus ST divided by S naught, where ST represents the specific gravity of lighter liquid and S naught represents the specific gravity of a fluid that you need to determine the discharge.
X is the nothing but the manometric reading that you took with the help of that venturimeter. Okay, so எனக்கு X value தெரியும், அதை வச்சு H கண்டுபிடிச்சேன். H value தெரியும், அதை வச்சு discharge final கண்டுபிடிச்சேன். This is how the venturimeter works. Okay, so let's talk with the orifice meter. Even though இந்த டிவைஸும் நமக்கு எதுக்கு discharge measurementக்காக தான் யூஸ் பண்ணுது, பட் என்னன்னா இது கொஞ்சம் affordable when compared to the venturimeter as well as like even though in this market a lot of there exists iPhone, there exists Android also, right? Even though that is more like quality wise ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஆண்ட்ராய்ட்ஸும் இருக்கு. அது மாதிரி தான் வென்ச்சரியும் இருக்கு, ஆரிஃபைஸும் இருக்கு மார்க்கெட்ல. ஆரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜ் மெஷர் பண்றோம், அங்க வென்ச்சரிமீட்டர்ல என்னென்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதே பிரின்சிபல்ஸ் தான். பட் இங்க செட்டப் பாருங்க, இங்க வந்து அந்த மாதிரி டைவர்ஜ் ஜோன், கன்வர்ஜ் ஜோன் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளர் திங், ஒரு சிங்கிள் ஆரிஃபைஸ் பிளேட் மட்டும் இருக்கும். அந்த ஆரிஃபைஸ் பிளேட்ல யூ கேன் ஃபிகர் அவுட் அந்த ஹாலோ செக்ஷன் பாக்குறீங்க இல்லையா, இது மூலமா தான் வந்து வாட்டர் வந்து நமக்கு ஃப்ளோ ஆக போகுது, வெளியே வர போகுது. ஸோ இங்க ஆஸ் லைக் தட் இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து நம்ம A2ன்னு எடுத்துப்போம். அண்ட் இந்த ஏரியா ஆஃப் பைப்லைனை வந்து A1 எடுத்துப்போம். ஸோ we have A1, A2 and with the help of this manometer we have H value and எல்லாமே அங்க எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபிகர் அவுட் பண்ண போறோம். பட் திங் இஸ் இங்க ஆக்சுவல் டிஸ்சார்ஜோட வேல்யூ ரொம்ப வேரி ஆகும், தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜை விட ரொம்ப வேரி ஆகும். லைக் 0.61 to 0.65 is the coefficient of discharge value in a orifice meter. இது கொஸ்டின் கேட்கலாம், ஆவரேஜ் வேல்யூ போறாங்க அப்படிங்கும்போது 0.63 நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, as like QA is equal to CD into C into root H, where C represents இங்க orifice constant. Okay, fine. So what is the difference? அது பார்த்துடலாம். Used in a large pipe, venturimeter பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் discharge அதிகமாக இருக்க பைப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். Orifice feeders for small pipes and CD value, as I told you, it's ranging from 0.97 to 0.99, 0.98 is the average value, and CD value here in orifice is less, it is 0.63, and it requires more space. We have a lot of cross sections like conversion, diversion, throat sections. Here the orifice it requires only less space, and losses are very less, losses are heavy, and pressure recovery is very much higher. Here pressure recovery is poor. Okay, so these are the basic difference between the venturimeter and orifice meter. So I have a question for you. Okay, so இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தாமா, ஒரு நியூமரிக்கல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் try to work out this. Determine the diameter of a pipeline which carries 100 liter per minute of a water with a velocity 0.25 meter per second. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, டிஸ்சார்ஜ் வேல்யூ Q ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ பட் என்ன பிரச்சனைனா இங்க வெலாசிட்டி வந்து எனக்கு மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, அங்க Q வேல்யூ வந்து லிட்டர் பர் மினிட்ல இருக்கு. ஜஸ்ட் கன்வெர்ட் த liter to meter cube. How we can convert? Just divide it by 1000. Okay, 100 divided by 1000 போட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு மீட்டர் கியூப்ல கிடைச்சிடும். பட் மினிட்ல இருக்கு, அதை செகண்ட்க்கு மாத்தணும் அப்படிங்கும்போது I have to just multiply that with the term 60. ஸோ கியூவோட வேல்யூ இருக்கு, மீட்டர் கியூப் பர் செகண்ட்ல நமக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் V இருக்கு 0.25 மீட்டர் பர் செகண்ட். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா diameter of a pipeline கேட்கறாங்க. most simpler numerical with the help of communication you can figure it out. So work it பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும், diameter of a pipeline என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I will read it your comments for sure. Okay, so with this I'm going to wind up this session. Just we read about the Bernoulli equations and what is the application behind this, அது மட்டும் பார்த்தோம். Okay, so hope this session is helpful for you. Share with your friends if it is useful for them as well. Okay, fine. As I already told, நம்மளோட Sparks Academy the admissions are going on for municipal administration and water supply board. The admissions are going for all the departments like civil, mechanical, ECE, EEE, and classes are available in both modes. So SSC, JE, JD work prepare பண்றீங்க அப்படினாலும் you can call our academy to get the batch details. Okay, so with this I'm going to wind up this session. Thank you so much. Let's meet in the next session.